ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம வந்து பர்த்டே ஷாப்பிங் போகும்போது அது என் பர்த்டேக்காக. யார் கூட போற? வித் மை மம்மி அண்ட் மை அம்மாயி. சென்னை சில்க்ஸ் போக ஆட்டோட போறோம். நான் போற வழியில உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். போ, நீ போறத நான் எடுக்கிறேன். நீ போ, போய் ஏறு. போ, அங்கிட்டு போய் ஏறு. போய் ஏறு. போன நாட்டுல வந்து எங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கோயில் போயிருந்த மாதிரி ஒரு vlog. இந்த தடவை நானு எங்க அம்மா எங்க அம்மாயி எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம். தன்யாவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக ஆசை, ஆனால் அதுக்கு இவ்வளோ பொறுமை இருக்காது இல்லையா. செய்கிறேன்னு சொல்லிச்சு. ஒரு 2-3 வீடியோவுக்கு பேசிச்சு, அவ்வளோதான். அப்புறம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கிளம்பி, இது வந்து பாலக்கரை ரோடு. இந்த பாலக்கரை இதில் அப்படியே போயிட்டு போத்தீஸ்க்கு நாங்கள் ஆக்சுவலாக சென்னை சில்க்ஸ் போகலாம். சென்னை சில்க்ஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை சில்க்ஸில் பார்க்கலாம், பிடிக்கலன்னா போத்தீஸ் போகலான்ட்டு தான் கிளம்புனோம். போயாச்சுங்க. அப்படியே பேசிகிட்டே வந்தாச்சு. பக்கத்தில் வந்தோடனே தன்யா வந்து ஒரு பெரிய பொட்டு வச்சுருந்ததுங்க. அதுவே வந்து அழகாக இருந்தது. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு 60s சாங்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேக்கப் பண்ணி மை போட்டு அது வச்சோம். மையெல்லாம் கலைச்சிருச்சு, ஆனால் அந்த பொட்டு மட்டும் எடுக்கலை. கடையிலையுமே சரி, அந்த ஆட்டோ அண்ணாவும் சரி, பாப்பா உனக்கு இந்த பொட்டு அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷாப்பிங் போன இடத்துலையும் பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருக்கே பொட்டு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஒரே ஹாப்பி. அவ்வளோ நல்லாவாக இருக்குது எனக்கு பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுகிட்டே இருந்தது. சரி, அம்மா நானும் அங்கே வந்தாச்சு. நம்ம பக்கத்தில் வந்தோடனே மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட்டு. என்னோடய சைல்டுஹுட்லேருந்து நான் இங்கே சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்தோன்னே அம்மா நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். நிறையா வாங்கி சாப்பிட்டோம். தனியா அதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொன்றா எத்தனை பாருங்கள், எல்லா ஃப்ளேவரும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் எத்தனை சாப்பிட்டோன்னு கவுண்ட் பண்ணிச்சு. எவ்வளோன்னு பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எங்கள் அம்மா முன்னாடி போகிறாங்க, இவங்க பின்னாடி போகிறாங்க. அம்மா கொஞ்சம் மெதுவாக நடக்கிறதுனால இது பொறுமையாக கூட்டிகிட்டு அவள் வந்து உடனே போத்தீஸ் தான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு தன்யா. நாங்கள் இல்லை சென்னை சில்க்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டோம். அந்த கடைக்கு போயிட்டு தனியா பார்த்துட்டே போகுது. அதை தாண்டி போகிறதுக்கே அதுக்கு இஷ்டம் இல்லை. இங்கே போகலாம், அங்கே போகலான்ட்டு எப்படியோ கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, அதுக்கு பர்த்டே ஷாப்பிங் பண்ணுறதுலாம் இல்லைங்க. வெளியில் வந்தால் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, ஜாலியாக இது மாதிரி வேடிக்கை பார்க்கலாம். அதுதான் அதுக்கு மெயின். இது லிஃப்ட்டில் ஏறினோடனே அது ஒரு கதை. அங்கே ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, அங்கே தீம் பார்க்கு. அதை பார்த்து அம்மா கூப்பிட்டு போகிறீங்களா, என்னை உடனே கூப்பிட்டு போங்க, நம்ம விளையாட போகலான்ட்டு அதை கேட்டுட்டு இருந்து. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு மலைக்கோட்டை தெரியுது அப்படின்னு சொன்னாலும் சரி, அதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் உள்ளே வந்த வேலையை பார்ப்போம். தன்யாவுக்கு டாப்ஸு ஒன்று வச்சு பார்த்தோங்க. ஒரு 4-5 எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு போய் போட்டு பார்த்தா தன்யாவுக்கு ஒரு 2 டாப்ஸ் தான் செட் ஆச்சு. ஓகே, அதை மட்டும் ட்ரையல் பார்த்து எடுத்தோங்க. இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் சைஸ் ஃபிட் ஆகலை. அந்த அம்மாவுக்கு அப்படி ஃபேஸே டல் ஆகிடுச்சு, எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ட்ரையல் ரூமுக்கு போகலான்னு இந்த 2 டாப்ஸ் மட்டும்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, வாங்கினோம். அப்புறம் அங்கே வேறு எதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்தாச்சு போத்தீஸ்க்கு. அங்கே வந்துட்டு உள்ள நுழையும் போதே அழகாக இருந்ததுங்களா. அங்கே ஒரு வீடியோ எடுங்கன்ட்டு அங்கே நின்றுச்சு. அங்கே மேலே போயிட்டு அதுக்கு ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணலாம். லெஹங்கா இல்லைன்னா லாங் ஃப்ராக்கு ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணலான்னு நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அவள் எங்கே அதெல்லாம் கண்டுக்கிட்டா. நல்லா அங்கிட்டு போய் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் விலாகில் அவளுக்கு என்ன தைச்சோம் என்ன இதெல்லாம் பார்க்கலாம். பாய்.